ஹலோ aspirants. இந்த வீடியோவில் வந்து நம்ம எலெக்ஷன் ரிலேட்டட் கொஷின்ஸ் தேர்தல் தொடர்பான கேள்விகள் வந்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? அதாவது இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் தேர்தல் ஆணையர் இந்தியாவுக்கு வந்து யார் இருந்தா அப்படின்னா சுகுமார் சென் அப்படின்றவர் தான் இருந்திருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்ப்போம். அடுத்த கொஷின் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கமிட்டி மேட் எ ரெக்கமெண்டேஷன் தட் எலெக்ஷன் கமிஷன் ஷுட் பி எ 3 மெம்பர் பாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையம் 3 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பின்வரும் எந்த குழு பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த குழு பரிந்துரை செய்தது அப்படின்னா ஜீவன் மேத்தா குழு அப்படின்ற குழு தான் வந்து என்னென்னா தேர்தல் ஆணையம் வந்து என்னென்னா 3 உறுப்பினர் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு என்னென்னா பரிந்துரை செஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரே ஒரு மெம்பர் தான் இருப்பார், ஒரே ஒரு உறுப்பினர் கொண்ட குழுவாக தான் இருந்துச்சு. அது வந்து என்னென்னா 3 பேர் கொண்ட குழுவாக மாற்றம் பண்ணணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்ச கமிட்டி என்ன அப்படின்னா ஜீவன் மேத்தா கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் விச் இயர் 2 அடிஷ்னல் கமிஷனர்ஸ் வேர் அப்பாயிண்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா? எந்த ஆண்டில் வந்து என்னென்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து முதன்முறையாக 2 தடவை கூடுதல் ஆணையர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போ வந்து தேர்தல் ஆணையர்கள் வந்து 2 பேர் கூடுதலாக நியமிக்கப்பட்டாங்க? முன்னாடி நான் சொன்னேன்ல, ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருந்தார். அப்புறமா தான் வந்து 2 தேர்தல் ஆணையர் இன்னொரு இணைச்சி வந்து என்னென்னா 3 தேர்தல் ஆணையர்களாக வந்து ஆக்குனாங்க. இப்போ இது வந்து எந்த ஆண்டில் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்னென்னா 1989. ஏன் வந்து இன்னும் 2 கூடுதலாக ஆணையரை நியமிக்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து இன்னொரு சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அந்த சட்ட திருத்தத்தில் என்னென்னா தேர்தலில் வாக்குரிமை அளிக்க வேண்டிய வயசை 21 வயசுலேருந்து 18 வயசாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்து என்னென்னா நிறையா வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இணைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் வந்து என்னென்னா ஒருத்தர் இருந்தால் வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த வேலையை செய்ய அப்படின்னு என்னென்னா இன்னும் 2 பேரை இணைச்சிருப்பாங்க. 1989 இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Who was appointed as the Election Commissioner of India recently? சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து என்னென்னா ரிட்டையர் ஆகிட்டார். 3 பேர் இருப்பாங்கள்ல, ஒரு தேர்தல் ஆணையர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார், இன்னொருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ 2 பேரை வந்து என்னென்னா சமீபத்தில் என்னென்னா பதவியில் நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா கொடுத்துருக்கிறது ஏன்னா அஜித் டோவால், அரவிந்த் பனகாரியா இவங்கெல்லாம் கிடையாது. ஞானேஷ்குமார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இன்னொருத்தர் யாருன்னா சுக்பீர் சிங் சந்து அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இது மாதிரி 2 பேரை வந்து என்னென்னா சமீபத்தில் தேர்தல் ஆணையராக நியமித்தாங்க. தலைமை தேர்தல் அதிகாரியாக இப்போ இருக்கவர் யார் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறவர் யாருன்னா ராஜீவ்குமார் அப்படின்றவர் தான் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கார். ஹவு மெனி நேஷ்னல் பார்ட்டிஸ் இன் இந்தியா நவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இப்பொழுது தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 8, 7, 6, 10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி வந்து 8 கட்சி இருந்தது தேசிய கட்சி. இப்போ வந்து என்னென்னா 2 கட்சி வந்து தேசிய கட்சி அப்படின்ற தகுதியை இழந்துடுச்சு. ஸோ என்னென்னா இப்போ இருக்கிறது என்னென்னா 6 கட்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 6. விச் ஸ்டேட் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்சபா தேர்தலில் அதிக இடங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. லோக்சபா தேர்தலில் அதிக இடம் வந்து யார் வச்சுருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதிக நம்பர் சீட் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மத்திய பிரதேஷா, உத்தரப்பிரதேஷா, ராஜஸ்தானா, மகாராஷ்டிராவா அப்படின்னு கேட்குறாங்க. தேர்தல் எப்போதுமே சீட்டு வந்து எந்த அடிப்படையில் ஒதுக்குறாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஒதுக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தா உத்தரப்பிரதேஷில் தான் இதில் அதிகமான மக்கள் தொகை, கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் தொகை. அதனால் அங்கே இருக்கிற சீட்டு தான் அதிகம். கிட்டத்தட்ட 80 லோக்சபா சீட் வந்து என்னென்னா உத்தரப்பிரதேஷ்லேருந்து இருக்காங்க. ஸோ என்னென்ன ஆன்சர் என்னென்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்றது தான் ஆன்சர். உத்தரப்பிரதேஷில் கிட்டத்தட்ட 80 சீட் இருக்குது லோக்சபா சீட். ஹவு மெனி லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிஸ் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் எத்தனை மக்களவை தொகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மக்களவை தொகுதி அப்படின்னா 39.
39 தான் தமிழ்நாட்டுடைய வந்து மக்களவை தொகுதிகள். Which part of the Indian Constitution consists of articles related to elections? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் தொடர்பான விதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் நிறைய பகுதிகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது. அதில் வந்து எந்த பகுதி வந்து தேர்தல் தொடர்பான விதிகளை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. பகுதி 15 அப்படின்றதுல தான் வந்து என்னென்னா தேர்தல் தொடர்பான விதிகள் வந்து இருக்குது. அதனால் வந்து பகுதி 15 அப்படின்றதான் நம்ம ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Who was appointed as Chief Electoral Officer for Tamil Nadu in this Lok Sabha election? இந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் 2 எலெக்ஷன் கமிஷனர், இந்த தலைமை தேர்தல் அதிகாரி, இன்னும் 2 தேர்தல் அதிகாரிங்க, இவங்க எல்லாருமே வந்து எந்த ஹெட்டில் வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்னென்னா ஒரு சட்டசபை எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி லோக்சபா மக்களவை எலெக்ஷனாக இருக்கட்டும், இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்னா ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிங்களை நியமிப்பாங்க. அவங்க தான் வந்து என்னென்னா அந்த ஸ்டேட் முழுக்க, அந்த மாநிலம் முழுக்க இருக்க தேர்தல் பொறுப்புகள்லாம் கண்காணிச்சுப்பாங்க. அப்படி வந்து என்னென்னா எலெக்ஷன் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையம் யாரை நியமித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யபிரதா சாஹூ அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. அவர் தான் வந்து தமிழகத்தோட தேர்தல் அதிகாரியாக இந்த எலெக்ஷனுக்கு இருந்தார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இவிஎம் எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் ஃபர்ஸ்ட் யூஸ்டு இன் இந்தியா இன் விச் இயர்? இவிஎம்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இந்தியாவில் எந்த ஆண்டு முதல்ல பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இவிஎம் இந்த மிஷினுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா பேலட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பரில் என்னென்னா சின்னம் எல்லாம் வரிசலாக வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு எந்த சின்னமோ அதில் வந்து நம்ம ஓட் போட்டுட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டுட்டு வந்துடணும். இது மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து என்னென்னா இவிஎம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நிறையா மக்கள் தொகை நம்ம நாட்டில் இருக்கிறதால நிறையா பேப்பர் வந்து செலவாகும். இப்போ இவிஎம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. இது எப்போ முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலில். தேங்க்யூ.